இன்னைக்கு வியாழக்கிழமை ஜராரோட மெனு தான். சப்பாத்தியும் சிக்கனும் வேணும்னு கேட்டிருந்தான். அதனால ஸ்டாண்ட் மிக்சர்ல சப்பாத்திக்கு மாவு பிசைய வச்சு எடுத்துட்டு சிக்கனுக்கு வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துட்டு நம்ம அம்புட்டு ருசி சுக்கா மசாலா போட்டு சிம்பிளா சிக்கன் மசாலா பண்ண போறேன். 1/2 கிலோ சிக்கன் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கா மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கருவேப்பிலை, அது கூடவே பொரிச்ச வெங்காயம்னு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வெங்காயம் பொரிச்செடுத்த அதே எண்ணெயில போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி இதை வேக வச்சிடலாம். சிம்லயே இருக்கட்டும். இன்னொரு சைட்ல சப்பாத்திக்கு மாவு தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் மால்ட் தான் கொடுக்க போறேன். நம்ம கிட்ட ஒரு 7 வெரைட்டி மால்ட் இருக்கு. ஆனா எதுலயுமே நான் நாட்டு சர்க்கரையோ சீனியோ சேர்க்கறது கிடையாது. தேவைப்பட்டா நீங்க தனியா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மால்ட் ரெடி ஆயிருச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைல கொடுத்து குடிக்க வச்சுட்டு இந்த சைட்ல ஒரு 10 நிமிஷத்துல சிக்கன் சுக்கா மசாலா ரெடி ஆயிருச்சு. மேல கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இறக்கியாச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் மசாலா வச்சிருக்கேன். ஏன்னா எலும்போட வச்சா சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காதுல்ல. ஜரார் ஸ்கூல்ல நான்வெஜ்லாம் அலௌடு தாங்க. ஐதான் தூங்குறான், அதான் இன்னும் எந்திரிச்சு வரல. சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன்.